வணக்கம் தலைவா. இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் தேர்வுகளுடைய தேர்ச்சி பெற்றவருடைய விகிதத்தை கால்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, யார் யாரெல்லாம் அந்த டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை கல்வித்துறை ஒரு மாபெரும் கணக்கெடுப்பு எடுத்துகிட்ருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா டெட் தேர்வுகளுக்கு கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்கலாமா, சான்றிதழ்களை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தில் போட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் வந்திருக்க அந்த ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் முக்கியமாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம மக்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் சிறப்பு டெட்டை பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த சிறப்பு டெட்டு என்றைக்கு வைக்க போகிறாங்க, எப்போ இந்த சிறப்பு டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்டு அப்படின்ற தேதிகள் எல்லாமே இந்த பிப்ரவரி முதல் வாரம் இல்லை இரண்டாவது வாரம், இந்த பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு முன்னாடி வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் அகிரி கொண்டிருக்கிறது. ஏன்னா அதற்கு பிறகு தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டால் சிறப்பு டெட்டு அனௌன்ஸ்மெண்ட் இருக்காது. அப்படின்றதுனால தேர்தல் தேதிகளுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சிறப்பு டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்டை வழங்க இருக்காங்க. ஸோ சிறப்பு டெட்டு கண்டிப்பாக வரும். டெட் தேர்வில் தோல்வி அடைஞ்ச 70% பீப்புளுக்குமே பார்த்திங்கன்னா சிறப்பு டெட்டு நடத்துகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, சிறப்பு டெட்டு ஆசிரியர்களுக்கு, ஸோ அரசு பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு இந்த சிறப்பு டெட்டு நடக்கும் அப்படின்றத குறிப்பாக சொல்லலாங்க. நடந்து முடிந்த நவம்பர் 15-16 தேதிகளில் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 2012க்கு முன்பு பணியில் சேர்ந்த தற்போது பணியில் உள்ள மூத்த ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை முழு விவரம் சேகரிப்பு, மேலும் தற்பொழுதைய தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் மற்றும் தேர்வு எழுதாதவர்கள், அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி டெட் தேர்ச்சி பெற வேண்டியவர்களின் எண்ணிக்கை, ஸ்பெஷல் டெட் தேர்வை நடத்தும் பொருட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு 3/2 அன்னைக்கு விவரங்கள் எல்லாமே சேர்க்கப்படுகிறது. ஸோ டெட்டில் எவ்வளோ பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிஓ ஆஃபீஸில் ஒரு டேட்டாபேஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா இனிவரும் காலங்களில் டெட்டோடைய மதிப்பெண் முறையில் மீண்டும் கூட ஒரு மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. ஸோ ஓசிக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா 90 மதிப்பெண்கள் பாஸ் அப்படின்றதுனால அவங்களும் பார்த்திங்கன்னா எங்களுக்கும் இந்த மதிப்பெண்களை குறைச்சி கொடுங்க அப்படின்றத கோரிக்கைகளாக வச்சுருக்காங்க. ஸோ அவர்களுடைய மதிப்பெண்களும் குறைக்கப்படுமா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அவர்களுக்கும் மதிப்பெண்கள் முறையீட்டில் கிட்டத்தட்ட கம்மியான மதிப்பெண்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ டெட்டோடைய கிரேஸ் மதிப்பெண்கள் மற்றும் உளவியல், இந்த சைக்காலஜியில் பார்த்திங்கன்னா சைக்காலஜி பாடத்தை பொறுத்தோட ஒரு கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கு, எல்லாருக்குமே தெரியும். தமிழில் கூட 2 ஆப்ஷன் கொடுத்து ஒரு சில கேள்விகளுக்கு கிரேஸ் மதிப்பெண்களும் வழங்கியிருக்காங்க, அதுவும் எல்லாம் தெரியும். மற்ற பாடங்களில் இதை தவிர மற்ற பாடங்களில் பெரிய அளவில் கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்கலை. ஸோ டெட் சான்றிதழ்கள் பார்த்திங்கன்னா டவுனில் இருக்குது சர்வர், யாருக்குமே பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பெரிய ஆசிரியர்கள் எல்லாமே குமுறலில் இருக்காங்க. ஸோ டெட் சான்றிதழ்கள் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. ஸோ ஒருவேளை இதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வழங்குவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ டெட்டருடைய ரிசல்ட் பேஜிலே போயிட்டு கீழே டெட் சான்றிதழ்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பனே ஆகாது. இந்த மாதிரி 2-3 நாளாகவே பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்ட்டு ஆசிரியர்கள் எல்லாமே ரொம்ப கோபத்தோடு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் இதற்கு ஒரு முக்கிய வழி கொடுப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த வாழ்நாள் முழுவதுமே பார்த்திங்கன்னா செல்லுபடி ஆகக்கூடிய டெட் சான்றிதழ்களை நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, லைஃப் லாங் வேலிட்டி, ஒரு முறை டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று வாழ்நாள் முழுவதும் செல்லுபடி ஆகும் அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இனி அரசு பணிக்கு நியமன தேர்வை மட்டுமே எழுதினால் போதும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ காலக்கெடுவுக்குள் பதிவிற்கும் துறை வழங்கியுள்ள குறிப்பிட்ட கால அவகாசம் மட்டும்தான் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.